மேல கீழன்னு வீடு முழுக்க அத்தைய தேடினேன். நான் மேல இருந்த டைம்ல கன் ஃபயர் ஆன சவுண்ட் கேட்டுச்சு. என் அத்தைக்கு புல்லட் பட்டு கீழே விழுந்துட்டாங்க. அவனை பார்க்கணும்னு ட்ரை பண்ண. அவன் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டிருந்தான். தப்பிச்சு ஓடிட்டான். அவனோட ஹைட் எவ்வளவு இருக்கும்? 6 feet இருக்கும் சார். பாக்குறதுக்கு குண்டா இருந்தானா ஒல்லியா இருந்தானா எப்படி இருந்தான்? குண்டா தான் இருந்தான். என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தான்? அது கலர் ஏதோ பிரவுன் கலர் சட்டை போட்டிருந்தான். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சரச்சந்திரா. மாமா, ஏன் அப்பா அப்படி பண்ண போறாரு மாமா? ஏன்னா உங்க அப்பாக்கு என் மேல அவ்வளோ வெறுப்பு இருக்கு பூமி. நீங்க அவரை சந்தேகப்படுறீங்களா? இப்ப அவர் எங்க இருக்காரு? இதோ வந்துட்டாரு சார். மார்னிங் சூர்யா. ஹே சரச்சந்திரா. ஹலோ சார். நைஸ் மீட்டிங் யூ. உட்காருங்க. சூர்யா உட்காரு. உங்க மனைவி சோபா சந்திரா கேஸ கூட இப்ப இவர் தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்ல இவருக்கு சந்தேகம் இருந்தாலோ நீங்க 2 பேரும் கலந்து பேசிக்கங்க. இவரு உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இறந்து போன எஸ்ஐயோட தம்பி சார். உனக்கு தான் உன் பிள்ளைய பத்தி தெரியும்ல. அவன் உன் மேல இருக்கிற கோவத்துல ஏதோ பேசிட்டான். அத பெருசா எடுத்துக்கிட்டா எப்படிப்பா? அம்மா, ககனுக்கு என் மேல கோவம் இருந்திருந்தா என்னைக்காவது அது குறையுன்ற நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனா அவனுக்கு என்னை பார்த்தாலே எரிச்சலாகிறான், என்னை வெறுக்கிறான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாமா? என்னை பார்த்து அவன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு கத்துக்கிட்டான். அவனுடைய பார்வையில நான் ஒரு கையாளாகாத அப்பன், பொறுப்பில்லாத ஒரு அப்பன், என் சுயநலத்துக்காக போராட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு போன ஒரு கேவலமானவன். சந்தர்ப்பம் உங்களை அப்படி பிரிச்சாலும் உங்களுக்கு இருக்க உறவே உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கும்பா. ஹலோ பூமி. மாமா. மாமா. என்னாச்சுமா? எதுக்குமா அழுகுற? மாமா, அத்தைய யாரோ கன்ல ஷூட் பண்ணிட்டாங்க. சாரதாவ யாருமா சுட்டது? சொல்லுமா, என்னாச்சு சொல்லுமா. என்னாச்சுரா? என்ன விஷயம் சொல்லு. இருங்கம்மா சொல்றேன். சொல்லுமா, யாருமா அப்படி பண்ணது? எனக்கு தெரியாது மாமா. உண்மையை சொல்லுங்க. அந்த சாரதாவை பார்க்க தானே போறீங்க? ஆமா, அவ ஹாஸ்பிடல்ல இருக்கா. நான் வந்து பேசுறேன். என்ன ஆனாலும் சரி, நீங்க இப்ப போய் அவளை பார்க்க கூடாது. மீரா, சாரதாவை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. அவ ரொம்ப சீரியஸா இருக்கா. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். சாரதா எப்படி இருக்கான்னு பார்த்து தான் ஆகணும். என்ன விடு.
கேபி, நீ அங்க போக கூடாது, நீ அங்க போக கூடாது. என் பொண்டாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்கா, போக வேண்டாம்னு சொல்றீங்க? ஓ, அங்க இருக்கிற சாரதா உன் பொண்டாட்டினா அப்ப இங்க இருக்கிற மீரா யாரு? உன் பொண்டாட்டி இல்லையா? அவளை விட்டுட்டு போயிடுவியா? என்னங்க, நீங்க அவளை சந்திக்க மாட்டேன், பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. மறந்துட்டீங்களா? மீரா, நான் தான் சொல்றேன்ல சரதாக்கு சீரியஸா இருக்கேன்னு. நான் கண்டிப்பா போய் தான் தீருவேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன். கேபி, உன் பொண்டாட்டி வார்த்தையை மீறிட்டு போனா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்போம்னு நினைக்கிறியா? இல்ல நாங்க உன்னை போக விட்டுருவோம்னு நினைக்கிறியா? என்ன மீரா, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க? ஏங்க, நீங்க இந்த வீட்டு வாசப்படி தாண்டி வெளியே போக கூடாதுங்க. மீரா, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பண்றேன்னு தெரிஞ்சதா பண்றியா? வழி விடு, தள்ளிப்போ. மீரா, அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாதும்மா. அம்மா, 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 அம்மா. அம்மா, அம்மா, உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் எப்படி துடிச்சு போயிடுன்னு தெரியுமாம்மா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. நான் ஒரு ரூம்ல துணி மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். உன்னோட வார்ட்ரோப்ல ஒரு பழைய கேமராவை நான் பார்த்தேன் ககன். அப்படியாம்மா?